గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరికాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శిష్టపాలక గోవింద కష్ట నివారక గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద వజ్రమకుటధర గోవింద వరాహమూర్తి గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద గోపీలోల గోవింద గోవర్ధనోద్ధార గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దశరథ నందన గోవింద దశముఖమర్దన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద ఓం నమో వెంకటేశాయ. ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று முதலில் அந்த எம்பெருமானுக்கும் நாச்சிமார்களுக்கும் மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துவிட்டு அதன் பிறகு எம்பெருமானையும்
திரு நாச்சிமார்களையும் தங்க திருச்சி வாகனத்திலே திருவீதி உலா வரச் செய்கிறார்கள். இதோ ஜீயர் சுவாமிகளும் மற்றும் அதிகாரிகளும் அனைவருமாக சேர்ந்து இந்த தங்க திருச்சி வாகனத்திலே பெருமாளின் முன்பு நடந்து சென்று அந்த கைங்கரியங்களை செய்கிறார்கள். பக்தர்களே, திருமலை அப்பனுடைய இந்த 10 நாள் 9 நாள் உற்சவமானது பிரம்மோற்சவமாக ஏற்பாடு செய்யப்பட்டு பிரம்மன் சூக்ஷ்ம உருவிலே இருந்து தன்னுடைய அதாவது தந்தையான திருவேங்கடவனுக்கு அந்த உற்சவங்கள் செய்தார். அதாவது பிரம்ம உற்சவம் என்று. அப்படி பிரம்ம உற்சவத்திலே இன்று காலை சக்கர ஸ்நானம் என்கின்ற தீர்த்தவாரியும் மாலை வேளையிலே இதோ இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது தங்க திருச்சி வாகனத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் மலையப்ப சுவாமி திருவீதி உலா வந்து அதன் பிறகு துவஜ அவரோகண கைங்கரியத்தை சேவிக்க உள்ளோம். இதோ திருமலை அப்பன் நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் ஆனந்த நிலையத்தை சேவித்து அதன் பிறகு அந்த கோவில் வளாகத்தை சுற்றி அலங்காரமாக செய்யப்பட்டுள்ள அந்த அலங்காரத்தையும் வண்ண வண்ண புஷ்பங்களாலும் மலர்களாலும் மற்றும் மின் விளக்குகளாலும் அலங்காரம் செய்யப்பட்ட பூலோக ஸ்வர்க்கத்தை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது பரந்தாமன் 10 நாள் பண்டிகையை செய்து கொண்டானாம். எப்படி என்றால் அண்டங்கள் முழுவதும் அற்புதமாக பரவியுள்ள ஒரு திவ்ய பேரொளியே நேராக வைகுண்டத்தில் இருந்து பூமிக்கு இறங்கி வந்து சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்திலே வேங்கடாச்சல திருத்தலத்திலே சுயம்புவாக எழுந்தருளி ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. அன்று முதல் இன்று வரை அந்த திவ்ய மங்கள மூர்த்தியை திருவேங்கடவன் என்றும் அந்த புனித திருத்தலத்தை வெங்கடாச்சலம் என்றும் அழைக்கப்படுகிறது. முதல் நாள் அங்குரார்ப்பண கைங்கரியத்தை செய்தார்கள். அதே இடத்திலே இப்பொழுது கைங்கரிய பூஜைகளை செய்து அதன் பிறகு பகவான் திருவீதி உலாவர காத்து கொண்டிருக்கிறார். அந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் மலையப்ப சுவாமியை செவித்து கொண்டிருக்கிறோம். பகவான் தன்னுடைய வாயிலே அதாவது புல்லாங்குழலை வைத்துக்கொண்டு இரு புறமும் இரு தேவியரை வைத்துக்கொண்டு திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். வேங்கடவனுக்கு சாத்தப்படும் இந்த திருநாமம் சங்கு சக்கர சங்காழ்வானையும் சக்கர தாழ்வாரையும் செவித்து கொண்டிருக்கிறோம். பக்தவத்சலா கோவிந்தா பாகவத பிரிய கோவிந்தா என்று. அப்படிப்பட்ட பெருமாளுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இன்று இப்பொழுது தங்க திருச்சி வாகனத்திலே திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பின் நேரடி வர்ணனையாளர் திருமதியே அருணா இதோ அந்த புஷ்பங்களால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ள பெருமாளை செவிக்கலாம். அதேபோல் அந்த திருவேங்கடவன் என்றும் அந்த புனித தலத்திற்கு திருவேங்கடாச்சலம் என்றும் அழைக்கப்படுகிறது. கேட்கும் வரங்களை அளிப்பவராகவும் பக்தர்களுக்கு கல்ப விருட்சமாகவும் காமதேனுவாகவும் நோய்களை போக்கக்கூடிய திவ்ய ஔஷதமாகவும் பிரம்மாதி தேவர்களால் பூஜிக்கப்படுகின்றவரும் புகழப்படுகின்றவருமான திருவேங்கடமுடையானுக்கு அந்த காலம் முதல் எத்தனையோ சேவைகள் எத்தனையோ உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றன. அவற்றிற்கெல்லாம் மகுடமாக வருடத்திற்கு ஒரு முறை 10 நாட்கள் நடைபெறுகின்ற பிரம்மோற்சவ வைபவத்தை வார்த்தைகளால் கூற இயலாது. ஏனென்றால் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனுடைய அந்த பிரம்ம உற்சவமானது 9 நாட்களுக்கு காலை மாலை 2 வேளைகளிலும் வாகன சேவைகள், இடையிலே ஸ்னபன திருமஞ்சனங்கள், தங்கத்தேர்கள், இப்படியாக அந்த எம்பெருமானுக்கு நித்திய கல்யாணம் பச்சை தோரணம் என்பது போல் இந்த சேவைகளும் செய்யப்படுகின்றன, இந்த கைங்கரியங்களும் செய்யப்படுகின்றன. அப்படிப்பட்ட அந்த திருவேங்கடமுடையானுடைய பிரம்மோற்சவத்தின் இறுதி நாளாக இன்று காலையிலே சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தவாரி என்னும் ஸ்னபன திருமஞ்சனத்தையும் சக்கர ஸ்நானத்தையும் அதை தொடர்ந்து இப்பொழுது திருச்சி வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய தேவிகளுடன். இப்படியே சுயம்புவாக தோன்றி கொலுவீற்றிருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானுக்கு புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தன்று முடியும்படியாக 10 நாட்கள் சதுர்முக பிரம்மாவால்
மிக வைபவமாக நடத்தப்பட்ட பிரம்மோற்சவமே இன்றும் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அப்படி புரட்டாசி மாதம் திருவேங்கடமுடையானின் பிரம்மோற்சவம் ஆஸ்வயுஜ சுத்த தசமி அன்றும் அன்றிலிருந்து, அதாவது 24ஆம் தேதியிலிருந்து தொடங்கி இன்று 2ஆம் தேதி முடிவு பெறுகிறது. அந்த காட்சியைத்தான் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் பெருமாளையும் நாச்சிமார்களையும் சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தவத்சலா கோவிந்தா, பாகவத பிரிய கோவிந்தா என்றும், நித்திய நிர்மலா கோவிந்தா, நீலமேக சியாமா கோவிந்தா என்றும் தச அவதாரங்களிலே ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒவ்வொரு நாமத்தை வைத்துக்கொண்டு பக்தர்களை அருள் பாலிக்கும் அந்த திருவேங்கடமுடையானை இதோ வேணுகோபாலனாக, ருக்மிணி சத்யபாமாவாக நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். கரங்களிலே புல்லாங்குழலை வைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த காலை ஒன்று மடக்கி கொண்டு யமுனா நதி தீரத்திலே அந்த ஆனிரைகள் அருகிலே இப்படியாக காலொன்றை மடக்கி கொண்டு அந்த வாயிலே புல்லாங்குழல் ஊதும் அந்த காட்சியை ஆனிரைகள் தான் புல்லை சாப்பிடுவதை விட்டுவிட்டு பகவானுடைய வேணுகானத்தை கேட்பார்களாம். அப்படிப்பட்ட அந்த விலங்கினங்களுக்கே அவ்வளவு பாசம், அன்பு, பக்தி என்றால் மானிட பிறவியானவர்கள் நாம் எம்மாத்திரம்? பக்தர்களே, பகவானை செவியுங்கள். அந்த பகவானுக்கு மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. நாமும் செவிப்போம் கோவிந்தா கோவிந்தா என்று. திருமலையிலே முதல் நாள் செய்யப்பட்ட அந்த அங்குரார்ப்பண கைங்கரியத்தை இன்றும் தொடர்ந்து அதை முடிப்பதற்காக சில கைங்கரியங்கள் நடத்தப்படுகின்றன. அப்படி முதல் நாள் இரவு பெரிய சேஷ வாகனத்தோடு ஆரம்பமாகும் இந்த திருமலை அப்பனுடைய பிரம்மோற்சவம் ஒவ்வொரு நாளும் ஆரம்பமாகிறது. சுர
இங்கே தெரியும் மங்கள மொழியில் எங்கள் இதயம் பொங்கியே மகிழும். ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா, சுரரும் முனிவரும் பணியும் பாதா, ஆழ்கடல் வண்ணா அலை மகள் மன்னா, அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. ஒவ்வொரு படியாய் மலை மேலேறி வரிசையில் நின்று மெல்ல நகர்ந்து சந்நிதி நுழையும் என் நிலை தன்னை சொல்லவும் வருமோ, சொல்லி புரியுமோ? ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா, சுரரும் முனிவரும் பணியும் பாதா, ஆழ்கடல் வண்ணா அலை மகள் மன்னா, அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. நீல பெருங்கடல் நிமிர்ந்தாற் போலே நெடுமால் நின்றான் சந்நிதி உள்ளே, ஆழியும் சங்கும் வாழி எனவே வாழ்த்தும் கைகள் ஆர்த்தும் அருளில். ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா, சுரரும் முனிவரும் பணியும் பாதா, ஆழ்கடல் வண்ணா அலை மகள் மன்னா, அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. வைரம் பதிந்த பொன்முடி அழகும் பூவெனும் விழியும் புன்னகை உதடும் விரியும் மார்பும் குறுகிய இடையும் தழுவிய உடையும் அருள் திருவடியும். ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா, சுரரும் முனிவரும் பணியும் பாதா, ஆழ்கடல் வண்ணா அலை மகள் மன்னா, அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. பச்சை கற்பூரம் துளசியும் சேர்த்து வழங்கிய தீர்த்தம் விரிகள் நனையும், அன்பர்கள் கதரும் கோவிந்தன் நாமம் ஆலயம் முழுதும் எதிரொலி செய்யும். ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா, சுரரும் முனிவரும் பணியும் பாதா, ஆழ்கடல் வண்ணா அலை மகள் மன்னா, அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. சந்நிதி தன்னில் நிம்மதி சேர மன்னவன் அழகை இன்னொரு முறையும் கண்ணில் நிறைத்து எண்ணமிழித்து கொண்ட சுகத்தை சொன்னவருண்டோ? ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா, சுரரும் முனிவரும் பணியும் பாதா, ஆழ்கடல் வண்ணா அலை மகள் மன்னா, அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா, சுரரும் முனிவரும் பணியும் பாதா, ஆழ்கடல் வண்ணா அலை மகள் மன்னா, அருள்மழை பொழியும் வெங்கடரமணா, அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. ஏடு கொண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, திருமலை அப்பனுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் இன்று இறுதி நாளாக இதோ எம்பெருமான் தங்க திருச்சி வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அந்த எம்பெருமானையும் தாயார்களையும் சேவிப்போம். அதேபோல் அந்த 9 நாட்களும் 9 வாகனங்களில், அதாவது காலையில் மாலையில் 2 வேளைகளிலும் விதம் விதமாக அந்த விலங்கினங்களின் மீது வாகனங்களாக மாற்றிக்கொண்டு தன்னை அந்த பக்தர்களுக்கு அருளிச் செய்யுமாறு திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் பகவானை செவிக்கலாம். இதோ பூலோக சொர்க்கம் கலியுக சொர்க்கம் என்று கூறப்படும் அந்த திருமலையை நாம் நேரடி ஒளிபரப்பில் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் நாள் இரவு பெரிய சேஷ வாகனத்தோடு ஆரம்பமாகும் இந்த திருமலை அப்பனுடைய பிரம்மோற்சவம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் வெவ்வேறு வாகனங்களில் வெவ்வேறு அலங்காரத்துடன்
பக்தர்களை மெய்மறக்கச் செய்து ஆனந்தத்தில் அழுத்துகின்றன. ஒவ்வொரு வாகனத்திலும் ஆனந்த நிலையானின் அலங்காரம் அற்புதம். இவற்றில் முக்கியமாக 5வது நாள் இரவு கருட சேவையிலும் 8வது நாள் திருத்தேர் உற்சவத்திலும் பங்கு பெறும் லட்சக்கணக்கான பக்தர்களின் கோலாகல கொண்டாட்டத்தை காண கண்கோடி வேண்டும். திருமலை பிரம்மோற்சவத்திலே சுவாமியின் வாகன சேவை ஒருபுறம் சிறப்புற்றிருக்க, அந்த வாகன சேவை நடைபெறுகின்ற திருமாட வீதிகளில் பக்தர்களை மெய்மறக்கச் செய்யக்கூடிய பஜனைகள், வேத திவ்ய பிரபந்த பாராயணங்கள், புராண பிரசங்கங்கள் என ஒன்றா இரண்டா, எத்தனையோ அவை வார்த்தைகளால் வருணிக்க முடியாதவையே. இப்படியே இவற்றை காண இரு கண்கள் போதாது என்று இதோ கோவில் உள்ளே இருக்கும் துவஜ ஸ்தம்பத்தையும் பலி பீடத்தையும் சேவித்து கொண்டிருக்கிறோம். அந்த பலிபீடமும் துவஜஸ்தம்பமும் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கும். பகவானுடைய திருக்கோவிலில் நின்று சேவை சாதித்து கொண்டிருக்கின்றன. அந்த துவஜஸ்தம்பத்திலேதான் கொடியேற்றம், அதாவது துவஜாரோகணம் என்றும், இன்று துவஜ அவரோகணத்தையும் சற்று நேரத்திலே சேவிக்க இருக்கிறோம். பிரம்மோற்சவத்திலே சுவாமியின் வாகன சேவை வைபவத்தோடு ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய வண்ண மின்விளக்கு அலங்காரங்கள், புஷ்ப அலங்காரங்கள், புஷ்ப கண்காட்சிகளை காண்பதற்கு லட்சக்கணக்கிலே பக்தர்கள் கூட்டம் திருமலைக்கு வருகின்றனர். வராக சுவாமி ஆலயம், சுவாமி புஷ்கரணி, கியூ வரிசை சுவாமி ஆலயம், அன்னப்பிரசாத கட்டிடம், சத்திரங்கள், மேலும் பஸ் பேருந்து நிலையங்கள், பூங்காக்கள், இப்படி திருமலையில் எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுமாம். இந்த பக்தர்களின் கூட்டத்தை மனதிற்கொண்டு கியூ வரிசை, அன்னதான மையங்கள், வாகன சேவைகள் கூட என பல இடங்களிலே தேவஸ்தான மேற்பார்வையால் அங்கு பணிபுரியும் ஊழியர்கள், ஸ்ரீவாரி சேவகர்கள், மற்ற அனைவரும் கூட மருத்துவ வசதியோடு பக்தர்களின் சேவையில் பங்கு கொள்ளுகின்றனர். சுவாமி தரிசனத்திற்காக வரும் பக்தர்கள் அவரவர்கள் பாதுகாப்பாக இருந்தும், அவசரம் கோபம் இன்றி கியூ வரிசையில் பொறுமையை கடைபிடித்தும், தேவஸ்தானத்திற்கு தகுந்த ஒத்துழைப்பும் நல்கி அமைதியான முறையில் நம்முடைய திருமலை யாத்திரையை பரிபூர்ணமாக செய்து கொள்ளும். அப்படிப்பட்ட அந்த திருமலையைத்தான் இப்பொழுது திருமலையிலே பகவான் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். எதிலே என்றால் தங்கத் திருச்சியிலே. அந்த தங்கத் திருச்சி வாகனத்திலே வேணுகோபால சுவாமியாக எம்பெருமான் கையிலே, அதாவது கரங்களிலே புல்லாங்குழலை வைத்துக்கொண்டு, இரு புறமும் இரு நாச்சிமார்களை வைத்துக்கொண்டு தங்கத் திருச்சி வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். பகவானே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்றும், பக்தவத்சலா கோவிந்தா, பாகவத பிரிய கோவிந்தா என்றும் இதோ அந்த திருமலை கோவிலின் முன்னே அந்த புஷ்பங்களால் பகவானுடைய நாமத்தை அலங்காரமாகவும், அதேபோல் அனைத்து வாகனங்களிலும் புஷ்பங்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளன. கலியுக பூலோகம், கலியுக சொர்க்கம் என்று கூறப்படும் திருமலையை நாம் என்றென்றும் மறவாமல் அந்த பகவானை சேவிக்கலாம். அதேபோல் புரட்டாசி மாதம் என்றால் அந்த பகவானுக்கு மிகவும் விருப்பம். அதுவும் சனிக்கிழமைகளில் பகவானை செவிப்பதற்கு கோடான கோடி பக்தர்கள் தங்களுடைய அலுப்பை தெரிவிக்காமல் பகவானை செவிக்க வேண்டும், பகவானுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று கியூ வரிசையில் மழை வந்தாலும் சரி, வெயில் இருந்தாலும் சரி, பகவானை பொறுமையாக இருந்து சேவித்து கொள்ளுகிறார்கள். எப்படி என்றால் கோவிந்த நாமத்தை கூறிக்கொண்டு. இரண்டாவது, அதாவது ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் என்றும் எம்பெருமானின் 12 திருநாமங்களையும் போற்றும் 3வது திருமொழியிலே 12 பாசுரங்கள். எப்படி என்று பார்க்கும் பொழுது, புத்திரனையும் பிறரையும் காக்கும் நெஞ்சம் உடைய உன் தந்தை வெளியே சென்றவர் இன்னும் திரும்பி வரவில்லை. யுத்தம் செய்யும் திறமை கம்சனோ உன்னிடத்தில். பாகவத பிரிய கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா ஸ்ரீனிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா ஸ்ரீனிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா நித்ய நிர்மலா கோவிந்தா நீலமேக ಶ್ಯಾಮ கோவிந்தா
గోకులనందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరికాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకులనందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకులనందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకులనందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకులనందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శిష్టపాలక గోవింద కష్ట నివారక గోవింద గోవింద హరి గోవింద గోకులనందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద వజ్రమకుటధర గోవింద వరాహమూర్తి గోవింద గోవింద హరి గోవింద గోకులనందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద గోపీలోల గోవింద గోవర్ధనోద్ధార గోవింద గోవింద హరి గోవింద గోకులనందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దశరథనందన గోవింద దశముఖమర్దన గోవింద గోవింద హరి గోవింద గోకులనందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పక్షివాహన గోవింద పాండవ ప్రియ శ్రీ గోవింద గోవింద హరి గోవింద గోకులనందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద మధుసూదన హరి గోవింద మహిమ స్వరూప గోవింద గోవింద హరి గోవింద గోకులనందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద
మత్స్యకూర్మ గోవింద వరాహ నృసింహ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద వామన భృగురామ గోవింద బలరామానుజ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద వేణుగాన ప్రియ గోవింద వెంకటరమణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద సీతానాయక గోవింద శ్రిత పరిపాలక గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద అనాథ రక్షక గోవింద ఆపద్బాంధవ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శరణాగత విధి గోవింద కరుణాసాగర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద ಕಮಲದಳಾಕ್ಷ ಗೋವಿಂದ ಕಾಮಿತ ಫಲದ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಪಾಪ ವಿನಾಶಕ ಗೋವಿಂದ ಪಾಹಿ ಮುರಾರೇ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀಮುದ್ರಾಂಕಿತ ಗೋವಿಂದ ಶ್ರೀವತ್ಸಾಂಕಿತ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಧರಣಿ ನಾಯಕ ಗೋವಿಂದ ದಿನಕರ ತೇಜ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಪದ್ಮಾವತಿ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ಪ್ರಸನ್ನ ಮೂರ್ತಿ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ
ಶಂಖಚಕ್ರಧರ ಗೋವಿಂದ ಶಾಂಗಗದಾಧರ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ஓம் நமோ வெங்கடேசாய. பக்தர்களே, திருமலை அப்பனுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் இறுதி நாளாக இன்று இதோ இப்பொழுது திருச்சி வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார் மாட வீதிகளிலே. அந்த பகவானுக்கு சேவை செய்வதற்காக 4 படைகளும், அதாவது ரத கஜ துரக பதாதி என்று முதலில் யானைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இவை தாயாருக்கு வாகனமாகவும் கருடன் வாகனமாக எம்பெருமானும், அந்த கருடனை வாகனமாக எம்பெருமானும் சேவை சாதிக்கிறார். அதேபோல் இதோ அந்த அழகான கலியுக பூலோக சொர்க்கத்தை சேவித்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமான் நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் அந்த கோவில் வளாகத்தை இவ்வளவு அலங்காரமாக செய்திருக்கிறார்கள் கைங்கரியமாக. ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு கைப்பாடுகளும் மிகவும் சிறப்பாக செய்யப்பட்டு அந்த பக்தர்களை கூட எம்பெருமான் காத்து ரட்சிப்பான். அப்படிப்பட்ட அந்த திருமலை அப்பன் இதோ தங்க திருச்சி வாகனத்திலே திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் 4 மாட வீதிகளிலும் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். வண்ண பவள மருங்கினில் சாத்தி மலர் பாத கிண்கிணி ஆர்ப்ப நன்னி தொழுமவர் சிந்தை பிரியாத நாராயணா இங்கே வாராய் எண்ணற் கரிய பிரானே திரியை எரியா மேகாது கிடுவன் கண்ணுக்கு நன்றும் அழகுடைய கனக கடிப்பும் இவையா வையமெல்லாம் பெரும் வார்க்கடல் வாழும் மகர குழை கொண்டு வைத்தேன் வெய்ய வேகாதில் திரியை இடுவேன் நீ வேண்டியதெல்லாம் தருவன் உய்ய இவ்வாயர் குலத்தினில் தோன்றிய ஒன் சுடராய் கொழுந்தே மையன்மை செய்து இளைவாய்ச்சிய உள்ளத்து அருளித்து மாதவனே இங்கே வாராய் என்று அந்த எம்பெருமானுக்கு 12 திருநாமங்கள், அதாவது 3வது திருமொழியில் 2வது பத்தில் இவ்வாறு கூறுகிறார். புத்திரனையும் பிறரையும் காக்கும் நெஞ்சம் உடைய உன் தந்தை வெளியே சென்றவர் இன்னும் திரும்பி வரவில்லை. யுத்தம் செய்யும் திறமையுள்ள கம்சனோ உன்னிடத்தில் கோபம் கொண்டவனாக இருக்கின்றான். கடல் போன்ற நிறமுடைய திருமேனி கொண்டவனே, உனக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டால் உன்னை காப்பாற்ற ஒருவரும் இங்கு இல்லை. ஆனால் நீயோ தனியாக எல்லா இடங்களிலும் திரிகின்றாய். பேயகன பூதனையின் முளைப்பாலை உண்ட மதிமயக்கமுள்ளவனே, கேசவன் என்னும் திருநாமம் கொண்டவனே, பூர்ணனானவனே, உன் காதுகளில் துளையிடுவதற்காக, காதுகளில் குண்டலங்கள் இடுவதற்காக துளையிடுவது. ஆயர்பாடியிலுள்ள சிறுவர்களும் பெண்களும் வந்திருக்கிறார்கள். நானும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வெற்றிலை பாக்கு முதலியவற்றை தயாராக வைத்துள்ளேன் என்று கூறுகிறாளாம் யசோதை. உன்னை அணுகி தொழும் அடியவர்களில் மனதிலிருந்து நீங்காத நாராயணனே, கண்ணனான நீ நல்ல நிறம் கொண்டு பவழ வடத்தை உன் இடையில் அணிந்து கொண்டு தாமரை பூ போன்ற பாதங்களில் அணிந்த சலங்கை ஒலிக்கும்படியாக இங்கே வருவாயாக. இவன் இப்படிப்பட்டவன் என்று எண்ணுவதற்கும் அரியவனான எம்பிரானே, உன் காதின் துளையில் நூல் திரியை உனக்கு எரிச்சல் உண்டாகாதபடி நான் இடுவேன். அவ்வாறு செய்தால் நீ அணிவதற்காக செய்யப்பட்ட பார்ப்பதற்கு மிகவும் அழகியதும் பொன்னாலான குண்டலங்கள் இவையாகும். இவற்றை நீ காண்பாயாக என்று அந்த தாயானவள் மகனிடத்திலே கூறுகிறாள். அப்படி அந்த திரேதா யுகத்திலே ராமபிரானாகவும், துவாபர யுகத்திலே கண்ணனாகவும், கலியுகத்திலே வெங்கடவனாகவும் எழுந்தருளியுள்ள அந்த பகவான் இதோ திரு மாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கிறான். பக்தர்களே, சேவியுங்கள் அந்த திருமலை அப்பனை. இதோ அந்த திருமலை அப்பன் நித்தியவாசம் செய்யும் ஆனந்த நிலையத்தையும் செவிக்கலாம். ஆனந்த நிலையவாசா கோவிந்தா, ஆபத் பாந்தவா, அநாதரக்ஷகா கோவிந்தா கோவிந்தா என்று அந்த திருமலை அப்பன் திருமாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை நேரடி ஒளிபரப்பில் எதற்காக சேவிக்கிறோம்? ஸ்ரீவாரி பிரம்மோற்சவம், அதாவது திருமலை அப்பனுடைய வருடாந்திர பிரம்மோற்சவம் தங்க திருச்சியிலே அதிரோகித்து திருமாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கிறார் எம்பெருமான். கோபுர
தரிசனம் என்பது கோடி புண்ணியம் என்பார்கள். அதேபோல் ஆனந்த நிலையத்தையும் செவிக்கலாம், ஆனந்தமாக வாழலாம். எம்பெருமானை செவித்து கொண்டு இதோ 4 மூலைகளிலும் அந்த அங்குரார்ப்பண செய்த இடங்களிலே இதோ அதற்கான இறுதி நாளாக இன்று கைங்கரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. அனைத்து கைங்கரியங்களும் கூட வைகான சாகம சாஸ்திர விதிமுறைப்படிதான் நடைபெறுகின்றது. பக்தர்களே, எல்லோரும் உய்யும் பொருட்டு இடையர்கள் குலத்திலே வந்து அவதரித்தவனும் மிகுந்த ஒளியை உடையவனும் இடையர்களின் தலைவனும் ஆனவனே, இந்த உலகத்தையே விலையாக கொடுக்கும் மதிப்புள்ள பெரிய கடலிலே வாழ்கின்ற சுறா மீனின் வடிவத்திலே செய்யப்பட்ட காதணியை உனக்கு அணிந்து விடுவதற்காக கொண்டு வந்திருக்கிறேன். சற்று வெம்மையான திரியை உன் காது துளைகளில் இடுவேன். நீ கேட்பது எல்லாம் கொடுப்பேன். இளம் பருவத்து ஆயர் பெண்களை உன் வடிவழகாலேயே மதிமயங்கும்படி செய்து அவர்கள் மனதிலே எப்பொழுதும் இருக்கும் மாதவனே இங்கே வருவாயாக என்று 12 நாமங்கள், அதாவது ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு விளக்குமாக யசோதை கூறுகிறாள். அப்படிப்பட்ட அந்த திருமலை அப்பனைத்தான் இதோ இப்பொழுது மாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கும் எம்பெருமானை சேவித்து கொண்டிருக்கிறோம். ஏழுமலையானே வேங்கடவனே கோவிந்தா 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 என்று. அதேபோல் சிறந்த வண்ணம் கொண்ட வைரத்தினால் ஆன காதணிகளை அணிந்து கொண்டு தங்கள் நீண்ட காதை நன்றாக தொங்கும்படியாக வளர்த்து கொண்டு இந்த இடைப்பிள்ளைகள் நல்ல குணமுடையவர்களாக இருக்கும் பொழுது இருக்கின்றார்கள். கோவிந்தனே, அவர்களுடன் சேர நினைக்கும் நீ தாயாகிய நான் சொல்வதை கேட்காமல் இருக்கின்றாய். சொல்லை கேட்டு இணையானதும் மிகவும் அழகியதுமான இந்த காதணிகளை நீ அணிந்து கொண்டால் உனக்கு நான் மிகவும் அழகியதுமான இனிமையான பலாப்பழங்கள் கொடுத்து கணங்கை அழகிய என் முலையையும் நீ பால் உண்பதற்காக கொடுப்பேன். எம்பிரானே, உன்னை தொழுகின்றேன், இங்கே வருவாயாக என்று கேட்கிறாளாம் அந்த யசோதை. அதாவது தாய்ப்பாசம் என்பது அதற்கு ஒரு அளவில்லாது இருக்கும். குழந்தையினுடைய பசியறிந்து கொடுப்பவள் தான் தாய். அவன் கேட்டால் கொடுப்பவள் தாயல்ல. அதே போல்தான் நாம் எம்பெருமானை கேட்காமலேயே நமக்கு அனைத்தையும் வழங்குபவன். ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா 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 ஹரி கோவிந்தா. நாடி வந்தோம் நாடி வந்தோம் நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம் கோவிந்தா. நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம் கோவிந்தா. அந்த 7 மலையை நோக்கி உன் திருமலை கண்ணால் பார்த்து காளி கோபுரத்தை கண்டு கோவிந்தா என கூவி கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம் ஐயா, நாடி வந்தோம் கோவிந்தா. உனை பாடி வந்தோம் கோவிந்தா. கோவிந்தராஜனை திருப்பதியில் இருப்பவனை நெற்றியிலே நாமமுடன் வீற்றிருக்கும் பெருமானே கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம் கோவிந்தா. உனை பாடி வந்தோம் கோவிந்தா.
திருச்சானூரிலே தேவியோடு இருக்கின்றாய், தேடி வரும் பக்தருக்கு தரிசனங்கள் தருகின்றாய். கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு, கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம், நாடி வந்தோம், நாடி வந்தோம் கோவிந்தா. உனை பாடி வந்தோம், பாடி வந்தோம் கோவிந்தா, கோவிந்தா. ஆனந்த நிலையத்தில் கோயில் கொண்ட என் சுவாமி, அடியவர் துன்பங்களை அடியோடு நீக்கிடுவாய். கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு, கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம் ஐயா, நாடி வந்தோம், நாடி வந்தோம் கோவிந்தா. உனை பாடி வந்தோம், பாடி வந்தோம் கோவிந்தா. ஏழுமலை வாசனே என்னோடு வருவாயே, என் வீட்டில் இடமுண்டு என் பூஜை ஏற்பாயே. உன்னாம கீர்த்தனங்கள் சிறப்பாக செய்திடுவேன். கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம் கோவிந்தா, நாடி வந்தோம், நாடி வந்தோம் கோவிந்தா. உனை பாடி வந்தோம், பாடி வந்தோம் கோவிந்தா. அந்த ஏழுமலையை நோக்கி உன் திருமலை கண்ணால் பார்த்து, காளி கோபுரத்தை கண்டு கோவிந்தா என கூவி, கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம், நாடி வந்தோம், நாடி வந்தோம் கோவிந்தா. உனை பாடி வந்தோம், பாடி வந்தோம் கோவிந்தா. நாடி வந்தோம், நாடி வந்தோம் கோவிந்தா. உனை பாடி வந்தோம், பாடி வந்தோம் கோவிந்தா. திருமலை வந்தோம் தரிசனம் கண்டோம்.
கண்டோம் கவலைகள் மறந்தோம் கோவிந்தம். நமோ நமோ திருமாலவா ஸ்ரீஹரியனை காக்கவா. நமோ நமோ திருமாலவா ஸ்ரீஹரியனை காக்கவா. வரந்தரும் நல் தெய்வமே நீயே என் மாதவா. வரம் தரும் நல் தெய்வமே நீயே என் மாதவா. தாமரை கண்ணா ஆர்முகில் வண்ணா திருமகள் தலைவா திருமலை வாசா கோவிந்தா கோவிந்தா. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம். திருமலை வந்தோம் தரிசனம் கண்டோம் கவலைகள் மறந்தோம் கோவிந்தம். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம். திருமலை வந்தோம் தரிசனம் கண்டோம் கவலைகள் மறந்தோம் கோவிந்தம். நமோ நமோ ஸ்ரீ கேசவா ஸ்ரீஹரி துயர் தீர்க்கவா. நமோ நமோ ஸ்ரீ கேசவா ஸ்ரீஹரி துயர் தீர்க்கவா. சுகம் தரும் உன்னாமமே மாயோனே மாதவா. சுகம் தரும் உன்னாமமே மாயோனே மாதவா. வெங்கடரமணா சங்கடஹரணா கஷ்ட நிவாரணா ஹரிநாராயணா கோவிந்தா கோவிந்தா. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம். திருமலை வந்தோம் தரிசனம் கண்டோம் கவலைகள் மறந்தோம் கோவிந்தம். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம். திருமலை வந்தோம் தரிசனம் கண்டோம் கவலைகள் மறந்தோம் கோவிந்தம். நமோ நமோ ஸ்ரீ மாதவா ஸ்ரீஹரி மதுசூதன. நமோ நமோ ஸ்ரீ மாதவா ஸ்ரீஹரி மதுசூதன. அனைத்திலும் முன்ரூபமே ஸ்ரீமன்னாராயண. அனைத்திலும் முன்ரூபமே ஸ்ரீமன்னாராயண. கருணை கடலே கலியுக வரதா உலகினை அளந்தா உலகினை காப்பா கோவிந்தா கோவிந்தா. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம். திருமலை வந்தோம் தரிசனம் கண்டோம் கவலைகள் மறந்தோம் கோவிந்தம். ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா. திருமலை அப்பனுடைய தங்கத்திருச்சி வாகனத்திலே திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் அந்த திருமாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கும் எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய குற்றமே யாகும் என்று நீ சொல்ல வேண்டியதில்லை. கான், நான் மண்ணை உண்டதாக சொல்லி என்னை பிடித்து அன்புடையவள் போல் என் வாயில் மண் உண்ட சுவடு இருக்கிறதா என்று பார்த்து கண்டது போல் என்னை அடித்துவிட்டு மற்ற பெண்களிடம் இவன் மண் தின்றதை எல்லோரும் பாருங்கள் என்று நீ காட்டவில்லையோ என்று அந்த கண்ணன் யசோதையிடம் கேட்கிறானாம். வலிய புற்றில் உள்ள பாம்பிற்கு விரோதியான கருடனை கொடியாக கொண்டவனும் வாமன மூர்த்தியாக அவதரித்தவனுமான நம்பியே என்று உன்னுடைய காதுகளில் உள்ள துளைகள் தூர்ந்துவிடும்.
அடியவர்களின் துன்பங்களை எல்லாம் தீர்க்கும் எம்பிரானே, உன் காதில் திரியை இட்டுக்கொண்டவனால் உன்னை அடிக்க மாட்டேன் என்று உண்மையை சொல்லுவேன் என்கிறாள். கண்ணனானவன் என் மீது குற்றம் சொல்பவர்களின் வார்த்தைகளான உண்மையானவை என்று நம்பிக்கொண்டு நான் வெண்ணையை திருடி உண்டேன் என்று என் மீது பழி சுமத்தி என் கையை பிடித்து அவர்கள் காணும்படியாக உரலில் என்னை நீ கட்டவில்லையா என்று யசோதையிடம் கேட்க, அதற்கு யசோதை சொல்லுகிறாள், ஸ்ரீதரனே, நான் முன்பு செய்தவற்றை சொல்லி சிரித்துக்கொண்டு என் அருகில் வராமல் அங்கேயே இருந்தாய் என்றால் உன் காதுகளில் உள்ள துளைகள் தூர்ந்துவிடும். எனவே உன் முன்பாக நிற்கின்ற இந்த பெண்கள் உன்னுடைய வெறும் காதை பார்த்து சிரிக்காதிருக்க என்னுடைய கையிலுள்ள திரியை இட்டுக்கொள்வாயாக என்று கேட்கிறாளாம். அப்படி கிருஷ்ணாவதாரம் எடுத்தவன் இதோ இங்கே திருமலை அப்பனாக ஸ்ரீவாரி பிரம்மோற்சவத்திலே 9 நாளாக நடைபெற்று கொண்டிருக்கும் இன்று இப்பொழுது நாம் செவித்து கொண்டிருப்பது தங்க திருச்சி வாகனத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய மலையப்ப சுவாமியாக செவித்து கொண்டிருக்கிறோம். அந்த 4 மாட வீதிகளிலும் அங்குரார்ப்பணம் செய்த இடங்களிலே கைங்கரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அர்ச்சக சுவாமி. ஆகவே அவற்றையும் நாம் செவிக்கலாம். பக்தவத்சலா கோவிந்தா, பாகவத பிரிய கோவிந்தா என்று திருமலை அப்பனை செவித்து கொண்டு இதோ அவருக்கு அணிவிக்கும் அந்த நாமத்தை கூட வண்ண மின்விளக்குகளால் சங்காழ்வானோடனும் சக்கரத்தாழ்வானோடனும் நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம் திருமலையிலிருந்து. என்னுடைய காதுகள் திரியிடாமல் வீங்கிப்போய் எரிச்சல் உண்டானால் சிரிக்கின்ற அந்த பெண்களுக்கும் திரியை இட வந்திருக்கும் உனக்கும் உண்டான இழுக்கு ஏதேனும் உண்டோ என்று இளம் பருவத்திலேயே திரியை இடுவதை செய்யாமல் போனால் குழந்தைக்கு தலை நோவு உண்டாகிவிடுமே என்று நினைத்து அப்பொழுதே உனக்கு காது குத்தாமல் இருந்து விட்டேன். உன் மீதுள்ள அன்பினால் அப்படி செய்தது என்னுடைய குற்றமேயாகும். அழகிய காளையின் வடிவிலே வந்த அசுரனை அழித்து சிறிய கன்றின் உருவிலே வந்த வத்ச அசுரனை கோலாக கொண்டு விழா மரத்தின் மீது வீசி அழித்து இருடிகேசனே, என்னுடைய கண்ணனானவனே, இந்த ஆயர்பாடியில் உள்ள எல்லா பிள்ளைகளும் காதை பெருக்கிக் கொண்டு திருவதை நீ அறிவாயாக என்று காண்பாயாக என்று கூறுகிறாளாம். இதோ திருமலையிலிருந்து நாம் நேரடி ஒளிபரப்பில் தங்கத் திருச்சி வாகனத்திலே அந்த பகவானையும் தாயார்களையும் சேவித்து கொண்டிருக்கிறோம். அந்த கோபுரத்தை அழகாக அலங்காரம் செய்து பக்தர்களுடைய மனோபீஷ்டங்களையும் நிறைவேற்றி கொண்டிருக்கும் பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம். தங்கத் திருச்சி வாகனத்திலே பகவான் வேணுகோபாலனாக நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறான். திருமலை அப்பன் இன்று அந்த புரட்டாசி மாதத்திலே காலையிலே தீர்த்தவாரி என்னும் சக்கரஸ்நானமும் மாலையிலே இதோ தங்கத் திருச்சி வாகனத்திலே எம்பெருமான் பிராட்டிமார்களுடனும் அதைத் தொடர்ந்து நாம் சேவிக்க அடுத்த நிகழ்ச்சியாக துவஜ அவரோகணத்தையும் சேவிக்க இருக்கிறோம். பக்தர்களே, எம்பெருமானை சேவித்து கொண்டு அந்த பகவானுடைய திருவடிகளை சரணாகதி செய்து அவனை சேவிக்கலாம். அவன் எப்பொழுதும் நமக்கு அருளி செய்வான். பக்தர்களின் கூட்டத்தை மனதிலே கொண்டு அந்த திருமலையிலே அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு திருமலையை வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் என்று கூறுகிறார்கள். ஆழ்வார்கள் வெறும் பறவைகளையும் வண்டினங்களையும் மேகங்களையும் தூது விடுகிறார்கள் என்று நம் புருவர்கள் கொள்வதில்லை. அவர்கள் ஆச்சாரியர்களை தூது விடுகிறார்கள் என்ற தூதும் பாசுரங்களுக்கு வாபதேசம் அருளுகிறார்கள். இது ஆச்சாரிய ஹிருதயத்திலே சேர்ப்பாறை பட்சிகளாக்கி என்று தொடங்கும் சூத்திரத்தில் தெளிவாக காட்டியுள்ளார் அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார். வேதாந்த தேசிகரும் தேசிகாஸ்திர தூதா என்று அருளியிருப்பதும் காண்க. இந்த வண்ணம் பார்க்கையில் ஆண்டாள் தூது விடுகையில் விழிக்கும் விழிகள் அனைத்தும் எம்பெருமானாரை குறிப்பதாக அமைந்துள்ளது. அப்படி அந்த பகவானை பூண்ட நாள் அன்பு
கூறுமடியவர் உறைவிலாடவர் புயற்கை அருள்மாறி குணத்திகள் கொண்டல் போல்வாரை மேகம் என்னும் என்றுள்ள சூழ்நிகையில் முதலாழ்வார்கள் திருமழிசை பிரான் திருமங்கை ஆழ்வார் எம்பெருமானார் ஆகியோர் மேகமாக கூறப்பட்டிருப்பதும் இந்த கருத்திற்கு வலிமை சேர்ந்தது. ஒவ்வொரு பாசுரத்திலும் உள்ள விழி எம்பெருமானுக்கு பொருந்தும் பிராகாரத்தை கருங்க நோக்குவோம் என்று அந்த பகவானை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். விண்ணிலே மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்காள் ஆகாயத்தில் விதானம் காட்டியது போல் மேகங்கள் உள்ளன. சென்றால் குடையாம் என்றும் எஸ்தே விதானம் என்றும் ஆதிசேஷன் கூறப்படுகின்றான் அன்றோ. எம்பெருமானாரும் ஆதிசேஷன் அவதாரமானபடியால் விதானம் போலுள்ள மேகம் என்பது எம்பெருமானாரையே என்றோ என்று கூறுகிறார்கள். மாமுத்த நிதி சொரியும் மாமுகில்காள் மேகம் நீராகின்ற நிதியை பொழிவது போல் எம்பெருமானாரும் நவநிதி என்று சொல்லலாம் படியான 9 நூல்களை அருளி செய்துள்ளார். அப்படி அனைவரும் போற்றப்படும் அந்த திருமலையப்பன் வேங்கடவனாக இதோ இங்கே இந்த தங்கத்திருச்சி வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். 9வது நாளாக இன்று காலையிலே தீர்த்தவாரி முடித்துக்கொண்டு சக்கர ஸ்நானத்தை முடித்துக்கொண்டு இதோ இப்பொழுது அந்த பகவான் தங்கத்திருச்சி வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். பக்தர்களே, அந்த எம்பெருமானை செவித்துக்கொண்டு அவனுடைய திருவடிகளை சரணாகதி செய்து என்றென்றும் அந்த பக்தவத்சலனை பாகவத பிரியனை செவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய், கோவிந்தா 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 என்று ஏராளமான பக்தர்கள் அந்த எம்பெருமானை செவித்துக்கொண்டு தங்களுடைய கோரிக்கைகளை அந்த பகவானிடத்தில் சமர்ப்பிக்கிறார்கள். அப்படி கோரின கோரிக்கைகளை தீர்த்து பக்தர்களை ரட்சிக்கும் பரந்தாமன் இதோ திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். திருமாட வீதிகளிலே ஜீயர் சுவாமிகளும் மற்றும் கைங்கரியம் செய்பவர்களும் அனைவரும் கூட எம்பெருமானை செவித்துக்கொண்டு அந்த எம்பெருமானுடைய வாகனத்திற்கு முன்பு பக்தியோடு நடந்து சென்று திவ்ய பிரபந்த பாராயணம், வேத மந்திரங்கள், வேத பாராயணம் அனைத்தையும் கூட செய்து கொண்டு பெருமாளுடைய கருணா கட்டாட்சத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பகவானே வேங்கடவனே கோவிந்தா 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 என்று ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ ஸ்ரீனிவாசா நின் திருமலையில் நான் வருவேனே. காப்பவனே கோவிந்தா, கலி நீக்கும் கண்ணனே கோவிந்தா, கார்முகில் வண்ணனே கோவிந்தா, அபிஷேகமூர்த்தியே கோவிந்தா, அவதார புருஷனே கோவிந்தா, பற்றற்ற நாயகா கோவிந்தா, குற்றங்கள் களைந்திடும் கோவிந்தா, காலத்தின் தலைவனே கலிகால தேவனே கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசனே கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசனே கோவிந்தா. வெண்கருட கொடியோனே கோவிந்தா, திருக்கமலை விளை மார்பா கோவிந்தா, ஆயிரம் பெயரோனே கோவிந்தா, ஆதி அந்தம் நீயே கோவிந்தா, உண்மையின் உருவமே கோவிந்தா,
ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா. திருமலை அப்பனுடைய இதோ இந்த வருடாந்தர் பிரம்மோற்சவத்திலே திருச்சி வாகனத்திலே எழுந்தருளி இதோ இப்பொழுது அந்த புஷ்கரணிக்கு ஹாரதி நடைபெறுகிறது. புஷ்கரண ஹாரதியை நாம் செவிக்கலாம். அதேபோல் 4 மாட வீதிகளிலே திருச்சி வாகனத்திலே எம்பெருமானும் நாச்சிமார்களும் சேர்ந்து திருவீதி உலா வந்தார்கள். அதைத் தொடர்ந்து இப்பொழுது அந்த புஷ்கரணிக்கு கூட மங்கள நீராஜனத்தை அர்ச்சக சுவாமி சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார். நறுமணம் வீசுகின்ற பூக்கள் அணிந்த கூந்தலை உடைய பெண்கள் தங்கள் கண்கள் குளிரும்படியாக உன்னுடைய வடிவழகையை முழுதும் பார்த்து உன்னுடன் கலக்க வேண்டும் என்னும் நினைவில் உள்ள அவர்களுடன் பொருந்தி இருந்தது. அவர்களுக்கு இன்பத்தை தருகின்ற பெருமை உடையவனே வேங்கடவனே, கோவிந்தா கோவிந்தா என்று மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று எம்பெருமானுக்கும் நாச்சிமார்களுக்கும் அந்த மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார். மேலும் இந்த தங்க திருச்சி வாகனத்திலே எம்பெருமானை 4 மாட வீதிகளில் திருவீதி உலா வருவதை சேவித்தோம். அடுத்ததாக அந்த புஷ்கரணிக்கு கூட மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. பக்தர்களுக்கு தினமும் தரிசனத்தை கொடுத்து இந்த 9 நாட்களும் கூட எம்பெருமான் அனுகிரகம் செய்தார். இன்று கடைசி நாளாக தீர்த்த வாரியம் சக்கர ஸ்நானமும் இதோ இப்பொழுது தங்க திருச்சி வாகனமும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய மலையப்ப சுவாமியை சேவித்தோம். அதேபோல் அந்த பகவானை சேவித்து கொண்டு அவனுடைய அனுகிரகத்தை பெறலாம். ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா 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 என்று சேவித்து கொண்டு இதோ அந்த பகவான் யதாஸ்தானத்திற்கு வந்துவிட்டார். அதைத் தொடர்ந்து சற்று நேரத்திலே நாம் சேவிக்க இருப்பது துவஜ அவரோகண கைங்கரியம். பக்தர்கள் வேண்டும் அந்த வரங்களை எல்லாம் அளிப்பவன் திருவேங்கடவன். அந்த திருவேங்கடவன் இதோ வேணுகோபாலனாக நமக்கு தரிசனம் தந்து பக்தர்களை அனுகிரகித்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலும் சரி ராமாவதாரத்திலும் சரி வேங்கடவனாக கலியுகத்திலே எழுந்தருளினவனும் சரி எல்லோரையும் ஒரே முறையாக குறையில்லாமல் தீர்ப்பன் குறையொன்றுமில்லை கோவிந்தா என்று அன்னமய்ய பாடலின்படி அந்த பகவானை சேவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா என்று திருமலையப்பனை சேவிக்கலாம். திருவேங்கடத்தை போற்றுகிறார்கள் ஆழ்வார்கள் என்றால் அந்த திருவேங்கடமானது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்றும், அழியளித்த மேகங்கள் மேகம் மிக்க கருணையுடன் உயிர் வாழ மழை பொழிகிறது. அதுபோன்றே எம்பெருமானாரும் ஜீவர்களிடம் கொண்ட கருணையினால் தம் உபதேசத்தாலும் அனுஷ்டத்தாலும் வாழ்வித்தமை அளவிறந்தவை. அனைத்துலகும் வாழப்பிறந்து எதிராக மாமுனிவா என்றோர் பெருமானார் போற்றப்படுகிறார். அமுதனார் என்றால் காரே கருணையிராமதூசா என்ற அல்லவோ அதற்கு அர்த்தம். அதேபோல் மின்னலாக தெழுகின்ற மேகங்கால் என்றால் மேகங்கள் நம்மிடையே மின்னலை கொண்டுள்ளது. அதுபோன்றே மின்னல் போல பிரகாசிக்கும் பிராட்டியுடன் கூடிய எம்பெருமானை தாம் திருவுள்ளத்தில் எப்பொழுதும் கொண்டவரன்றோ எம்பெருமான். அப்படிப்பட்ட அந்த அர்ச்சாவதார மூர்த்தியாக எம்பெருமானை செவித்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் தம்முடைய பரவியுக விபவ அந்தர்யாமி சுர்வாதிகளில் உள்ள குணவிசேஷங்கள் அனைத்தையும் பூலோகத்தில் உள்ள பாகவதோத்தமர்கள் கண்குளிர சேவித்து அனுபவித்து போற்றி துதிக்கும் விதமாக தாமுகந்த திவ்ய தேசங்களிலும் அபிமான தலங்களிலும் அர்ச்சாவதாரமாக எழுந்தருளி நின்றும் இருந்தும் கிடந்தும் சேவை சாதித்து அருளுகிறார். மயர்வரம் அதிநலம் அருளப் பெற்ற ஆழ்வார்கள் திவ்ய தேசங்கள் தோறும் எழுந்தருளி பாசுரங்களால் எம்பெருமானை துதித்து போற்றி மங்களாசாசனம் செய்து 4000ஐயும் அருளினர்.
இதோ பகவானுக்கு கும்பஹாரத்தி சமர்ப்பிக்கப்படுகிறது. அந்த கும்பஹாரத்தியை தொடர்ந்து மங்கள நீராஜனத்தை சமர்ப்பிக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதியே நிதியர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று சேவிக்கலாம் அந்த பகவானை. ஆச்சாரிய மகனியர்களும் திவ்யதேச பெருமாள்களையும் முற்றும் உணர்ந்து அனுபவித்து வாழ்ந்திருந்து வியாக்கியானங்கள் ஏற்ற வைஷ்ணவத்தை பரிபாலிக்கின்றனர். கும்பஹாரத்தியை தொடர்ந்து பகவானுக்கு மங்கள நீராஜனத்தை சமர்ப்பிக்க உள்ளார் அர்ச்சக சுவாமி. ஏடு கொண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா என்று சேவிக்கலாம் திருமலையப்பனை. அடுத்து மங்கள நீராஜனம். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதியே நிதியர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று பகவானுக்கும் நாச்சிமார்களுக்கும் மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஓம் நமோ வெங்கடேசாய ஏடு கொண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா சங்கடஹரணா கோவிந்தா ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதியே நிதியர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று பகவானுக்கும் நாச்சிமார்களுக்கும் அந்த நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார். திரு மாட வீதிகளிலே உலா வந்திருக்கும் அந்த எம்பெருமானையும் தாயார்களையும் சேவிப்போம். ஓம் நமோ வெங்கடேசாய ஏழ்மலையானே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று சேவிப்போம். గోవిందా శ్రీనివాస గోవిందా శ్రీ వెంకటేశ గోవిందా. పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద. శ్రీనివాస గోవిందా శ్రీ వెంకటేశ గోవిందా శ్రీనివాస గోవిందా శ్రీ వెంకటేశ గోవిందా. దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద. శ్రీనివాస గోవిందా శ్రీ వెంకటేశ గోవిందా శ్రీనివాస గోవిందా శ్రీ వెంకటేశ గోవిందా. శిష్టపాలక గోవింద కష్ట నివారక గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద. శ్రీనివాస గోవిందా శ్రీ వెంకటేశ గోవిందా శ్రీనివాస గోవిందా శ్రీ వెంకటేశ గోవిందా. వజ్రమకుటధర గోవింద వరాహమూర్తి గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద. శ్రీనివాస గోవిందా శ్రీ వెంకటేశ గోవిందా శ్రీనివాస గోవిందా శ్రీ వెంకటేశ గోవిందా. గోపీలోల గోవింద గోవర్ధనోద్ధార గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద. శ్రీనివాస గోవిందా శ్రీ వెంకటేశ గోవిందా శ్రీనివాస గోవిందా శ్రీ వెంకటేశ గోవిందా. దశరథ నందన గోవింద దశముఖమర్దన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద. శ్రీనివాస గోవిందా శ్రీ వెంకటేశ గోవిందా శ్రీనివాస గోవిందా శ్రీ వెంకటేశ.
சோழ எண்ணம் பொறுப்பிடம் மாயனுக்கென்பர் நல்லோர் மாயனி ராமானுஜன் மனத்து இன்னவன் வந்திருப்பிடம் எந்த இதயத்தோடு சீலத்திரமானுஷா உடல்தோறும் பிறந்திறந்தெல்லாரையதன் பொறுத்தவேயலும் சொல்லுவதொன்று உன் தொண்டர்களுக்கு அன்பு திருக்கும்படி என்னையாக்கி அங்காள் படுத்து சீலத்திரமானுஷா என்னையும் வளர்த்து விண்பொற்றனோய் உடல்தோறும் பிறந்திறந்து எல்லாரையதன் பொறுத்தவேயலும் சொல்லுவதொன்று உன் தொண்டர்களுக்கு அன்பு திருக்கும்படி என்னையாக்கி அங்காள் படுத்து வயல்பாய் வயல் தனரங்கன் அணியாடும் பங்கயமாமலர் பாவையை போற்றிடு அங்கையதன் தகைத்து பொங்கையகேத்தி ராமானுஜன் அடைப்பு மன்னமே வயல்பாய் வயல் தன்னரங்கன் அணியாடும் பங்கயமாமலர் பாவையை போற்றிடு மன்னமாது பொருந்திய மார்பன் புகழ் மறைந்த பாமன்னமாறன் அடிபணிந்துங்களையோ தாமன்னவந்த வீரமானுஜன் சரணாரவிந்த நாமண்ணி வாழா நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ